என் ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுலேயும் கேமரா கிளாரிட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ட்ரோன் தான் இது. இது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரைனிங் பர்பஸுக்கு தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டா போதும். கரெக்டாக நல்ல ஒரு ஸ்டேபிளாக பறக்கும் உங்களுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பார்த்துப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா DJW M4 Ultra அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் தான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்துட்டு வெறும் 6000 ரூபா தான் வரும். இதில் பார்த்தோன்னா டபுள் கேமரா, டபுள் பேட்டரி வரும். இதை எப்படி வந்துட்டு பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தோன்னா மேக்னெட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி எடுத்தோன்னா ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபுல் கிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய சைஸ் டிஸ்பிளே வச்சு வரும். அப்படியே நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிடுறேன். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ட்ரோனை எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட லுக்கு வந்துட்டு பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ட்ரோன் லுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரெஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கண்ட்ரோல், நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரெஸ்லெஸ் மோட்டார்னால் உங்களுக்கு தேய்மானம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக மோட்டார்லேயே வந்துட்டு ரெக்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்துட்டு OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. லேசாக காற்றடிச்சு அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா. அந்த கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரோலரில் கொடுத்துருக்காங்க. அப்படி நான் கீழே வச்சுட்டு கண்ட்ரோலர் எடுத்து காட்டிடுறேன். கண்ட்ரோலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கண்ட்ரோலர் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பெரிய சைஸ் டிஸ்பிளே வச்சு வரும். இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிஸ்பிளேக்கு உள்ளது. இந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது ஆப்ஷன் வரும். இதில் வந்துட்டு கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது வந்துட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைவ் அடிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டேக் ஆன், டேக் ஆப்பு, இது வந்துட்டு பவர் பட்டன். இப்போ ட்ரோன் ஏதாச்சும் இடிச்சுட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஹெட்லெஸ் மோடுன்னு சொல்லி. இல்லை நீங்கள் இது டிஸ்பிளே ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா மொபைல் வந்துட்டு ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் கீழே வச்சுட்டு பேட்டரி வந்துட்டு காட்டிடுறேன். எந்த மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேட்டரி பார்த்தோன்னா இந்த மாதிரி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் Type-C வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போடக்கூடியது இந்த மாதிரி தான் வரும். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சார்ஜர் போடக்கூடிய கேபிள் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று, அதுக்கப்புறம் 4 ரெக்கை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெமரி கார்டு வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தான் வந்துட்டு சார்ஜர் போடக்கூடிய போர்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேனுவல் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனுவல் பேப்பர் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி பேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய மொபைலில் வந்துட்டு பேர் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மேனுவல் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மேனுவல் பேப்பர். எந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும் அது எல்லாமே வந்துட்டு இதில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் எந்த ட்ரோன் வாங்கினாலுமே மேனுவல் பேப்பர் வந்துட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதில் உள்ள மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் கூட வரும். அப்படியே நான் கீழே வச்சுட்டு மொபைலில் பேர் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆப் நேம் வந்துட்டு KY ஃபேஸ் விட்டு UFO அப்படின்ட்டு வரும். கூகுள் லென்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கூகுள் லென்ஸுக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக KY ஃபேஸ் விட்டு UFO அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் டேரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே வந்துடுறேன். ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்குள்ளேயே வந்துடுறேன். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்ரி போட்டு ஆன் பண்ணிக்கணும் ட்ரோனை. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். மேலே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ட்ரோனை வந்துட்டு ஆன் ஆயிரும். ட்ரோனோட லுக்கு வந்துட்டு பார்த்துக்கங்க. 4 சைடு பார்த்தோன்னா கீழே வந்துட்டு LED லைட்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வரும். அப்படி வந்துட்டு ட்ரோன் ஆன் பண்ண பிறகு தான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். மொபைலில் பார்த்தோன்னா மேலே வந்துட்டு வைஃபை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே நேம் வரும். அந்த நேமை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணால் தான் கேமரா வந்துட்டு ஒர்க் ஆகும். நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த நேம் கனெக்ட் பண்ணாமல் எப்படி கேமரா ஒர்க் ஆகும்னு கேட்குறீங்க. இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா ஃப்ளோன்ட்டு, இந்த நேம் வந்துட்டு டச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒரு நேம் வரும். அந்த நேம் வந்துட்டு டச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க.
கனெக்ட் பண்ண பிறகு வந்துட்டு நோ இன்டர்நெட்னு சொல்லியிருக்கு. நெட்வொர்க் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும் கேமரா வந்துட்டு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் வரும். அப்படியே நான் இங்கே வச்சுட்டு என்னோட கேமரா கிளாரிட்டி எடுத்து காட்டுறேன், என் ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அருமையாக இருக்கும். ஒரு 6000 ரூபா பட்ஜெட்டில் பார்த்தோன்னா நல்ல ஒரு சூப்பரான கேமரா கிளாரிட்டின்னே சொல்லலாம். அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஓட்டும் போது உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம கேமரா வந்துட்டு பார்த்துக்கலாம். மொபைலில் இல்லாமல் டேரெக்டாக நான் கண்ட்ரோலரில் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா நடுவில் தான் பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கண்ட்ரோலர் வந்துட்டு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆகின பிறகு வந்துட்டு பேரிங் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுலேயும் கேமரா கிளாரிட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. பிகினர் வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே நான் கீழே வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும் அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கீழே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ட்ரோனை எடுத்தோடனே இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பறக்க வைக்கிறீங்க. அந்த மாதிரி பறக்க வச்சிங்க அப்படின்னா ட்ரோன் ஏதாச்சும் ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோன் ஆன் பண்ண பிறகு கண்ட்ரோலர் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நான் ட்ரோன் ஓட்ட போகிறேன் அப்படின்னா கேமரா வந்துட்டு ஆப்போசிட்டில் வைக்கணும். நிறைய பேர் வந்துட்டு கேமரா நம்மளை பார்த்த மாதிரி வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் வச்ச பிறகு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கை வந்துட்டு மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி, அதுக்கப்புறமா இந்த 2 ஸ்டிக்கையும் வந்துட்டு உள் சைடில் பிடிச்சி வைக்கணும். உள் சைடில் பிடிச்சி வச்சோன்னா லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதே நம்ம கேல்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்தமாரி வெளி சைடு பிடிச்சி வச்சோன்னா கேல்பரேஷன் ஆகும். இந்தமாரி பார்த்தோன்னா ஒரு 3 வாட்டி வந்துட்டு பிடிச்சி வைக்கணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி வைக்காமல் ஓட்டுறீங்க. இந்த மாதிரி பிடிச்சி வைக்காமல் ஓட்டினீங்கன்னா ட்ரோன் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி வச்ச பிறகு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே நான் ட்ரோனை கீழே வச்சு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நான் ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஸ்டேபிளாகவும் பறக்கும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு மேனுவல் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நான் ஐடி ஏற்றி காட்டுறேன் பாருங்கள். மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ட்ரோன் தான் இது. இது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரைனிங் பர்பஸுக்கு தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டா போதும். கரெக்டாக நல்ல ஒரு ஸ்டேபிளாக பறக்கும் உங்களுக்கு. கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்படியே மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா மேலே கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இந்த ட்ரோனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ எடுக்கும்போதே உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணும்போது. அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரம் ஹைட்டு போகுன்னு கேட்குறீங்க. ஹைட்டு வந்துட்டு ஒரு 2nd ஃப்ளோர் வரைக்கும் போகும். லென்த்து பார்த்தோன்னா ஒரு 30 மீட்டர் வரைக்கும் போகும். அப்படியே நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லேண்ட் பண்ணிடுறேன். அப்படியே நம்மள்ட்ட இந்த ட்ரோன் மட்டும் கிடையாது. நம்மள்ட்ட ஸ்டார்டிங் 1500 ஆரம்பித்து ஒரு 16,500 வரைக்கும் இருக்குது. இந்த சைடு காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரோன் வந்துட்டு 1500. இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 16,500 வரைக்கும் நம்மள்ட்ட கையில் வந்துட்டு ஸ்டாக் இருக்குது. நீங்கள் எனக்கு வந்துட்டு கீழே தெரியிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் கருமாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் 123 மொபைல் ஷாப் தான் அது. நீங்கள் நேராக வரனா கூட நேராக வந்துட்டு விசிட் பண்ணி இப்போ இந்த ட்ரோன் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரோன் வேணும்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். மற்றபடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது நம்மள்ட்ட. ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு ஜிபே பண்ணி வாங்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி